உஸ்மான் கவாஜா அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட 11 இந்தியன் பிளேயர்ஸுமே சும்மா பாஞ்சிட்டு போய் அப்படி சாம் கான்ஸ்டாஸ் முன்னாடி போய் அப்படி நின்னாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் செம்ம மாசா இருந்தது. அதாவது ஒரு காட்டுக்குள்ள 11 சிங்கத்துக்கு நடுவுல ஒரு மான் மாட்டிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் கான்ஸ்டாஸ் மாட்டிக்கிட்டு முடிச்ச மாதிரி தெரிஞ்சது. இதாண்டா சினிமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் டெஃபினட்டா கொடுத்துச்சு, டவுட்டே இல்லை. இது ஏன் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்பிரீத் பும்ரா அவரோட ஓவர் போட ரெடியா இருக்காரு. எப்படியாவது ஒரு ஓவர் போட்டுட்டு அடுத்த ஒரு ஓவர் தள்ளிடலான்னு பார்த்தாரு. ஆனா அதை விட கேடி உஸ்மான் கவாஜா வேணுட்டே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதை பார்த்து கடுப்பாயிட்டாரு பும்ரா. அம்பையர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சாம் கான்ஸ்டாஸ் மூக்க நுழைச்சு அவர் ஏதோ ஒன்று சொன்னாரு, இவர் பார்த்து கடுப்பாயிட்டாரு. ஸோ அடுத்த பால் கவாஜா அவுட் ஆகிட்டு சும்மா பும்ராவும் சரி ஃபுல் டீமும் சரி அப்படி பாஞ்சிக்கிட்டு போய் அப்படி போய் கான்ஸ்டாஸ் முன்னாடி போய் ஸ்லெச் பண்ணாங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல் இருந்துச்சு. ஜஸ்பிரீத் பும்ரா இவ்வளவு அனிமேட்டடா இருப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அட் த சேம் டைம் இந்த 19 வயசு பையனை நீங்க ஓவரா பில்டப் கொடுத்துட்டீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது இன்னொரு பக்கம். அண்ட் இப்படி ஒரு கிரீனிஷான ஒரு எஸ்சிஜி விக்கெட்டை நான் லைஃப்லயே பார்த்தது கிடையாதுங்க. ஏன் மக்களே பார்த்துருக்க மாட்டாங்க போல இருக்கு. பிளஸ் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கிரீனிஷ் விக்கெட்டை எஸ்சிஜில பாத்துருக்க மாட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல. 5 டெஸ்ட் மேட்ச்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் இருக்கிறதுல மோஸ்ட் டஃபஸ்ட் விக்கெட் நான் சொல்லுவேன். சோ அந்த வகையில இந்தியா வந்து வேற மாதிரி நினைச்சாங்க, ஓரளவுக்கு போக போக பெட்டரா இருக்கும் பேட்டிங்க்குன்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி போலர்ஸ்க்கு சாதகமா தான் இருந்தது. அதை யூஸ் பண்ணி ஆஸ்திரேலியா இந்தியாவை 185 ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. சோ இந்தியா அதே மாதிரி ஆல் அவுட் பண்ணுவாங்களா, அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிளஸ் விராட் கோலி ஃபர்ஸ்ட் பால்லே வந்து பாத்தீங்கன்னா கேட்ச் கொடுத்தாரு. ஸ்டீவ் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்சை எடுத்து ஒரு மாதிரி அப்படி தட்டி விட்டாரு. அந்த பால் லைட்டா தரையில பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலதான் கரெக்டான டிசிஷன் தான் ஆக்சுவலா தேர்ட் அம்பையர் கொடுத்திருக்காரு. பட் ஸ்மித் வந்து he was not happy with the decision. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியாவோட 5th டெஸ்ட் மேட்ச், அதாவது சிட்னி டெஸ்ட் மேட்சோட டே 1 நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போலிங் போட்டு இந்தியாவை 185 ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியா தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் விளையாடல. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா டாஸ்ல கிளியரா சொன்னாரு, he wants to take a rest அப்படின்ற மாதிரி சொல்லி ரோஹித் சர்மா பத்தியும் கொஞ்சம் அருமை பெருமை எல்லாம் சொன்னாரு. ஸோ ஆப்வியஸ்லி திஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட். நம்மளுக்கு நல்லா தெரியும், நேத்தே இந்த சம்பவம் வந்து நம்மளுக்கு தெரியும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா we have to appreciate ஆஸ்திரேலியா. பட் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கிரீனிஷ் சிட்னி விக்கெட்டை லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாதுங்க. மேபி 2009ல பாகிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச், அந்த ஒரு பர்டிகுலர் சிட்னி டெஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இப்படிதான் லைட்டா கிரீனிஷா இருந்தது. பட் இந்த அளவுக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட் நம்ம இந்த பார்த்த 5 டெஸ்ட் மேட்ச்லயே இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விக்கெட்னு எனக்கு தோணுது. ஏன்னா பெர்த்தா இருக்கட்டும், பிரிஸ்பேனா இருக்கட்டும், ஆடிலைடா இருக்கட்டும், அதுவே பரவாயில்லன்னு தோணுச்சு. இந்த விக்கெட் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஏன்னா பேட் கமின்ஸ் டாஸ் வின் பண்ணியிருந்தாலும் பேட்டிங் தான் எடுத்திருப்பாரு. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஷை வெப்ஸ்டர் ரீப்ளேஸ் பண்ணாரு. இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஜஸ்பிரீத் பும்ரா தான் கேப்டன் அண்ட் ரோஹித் சர்மா உட்கார்ந்துட்டாரு. ஸோ அவருக்கு பதில் சுப்மன் கில் உள்ள வந்தாரு. ஆகாஷ்தீப் இன்ஜுரினால பிரசித் கிருஷ்ணா உள்ள வந்தாரு. நல்ல அர்ஷித் ராணா விளையாடிட போறாங்கன்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. ஏன்னா பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் அன்னோன் கமாடிட்டி, அவர் ஹைட்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நல்ல அவரை பிளேயிங் 11ல சேர்த்துட்டாங்க. இன்னொரு ரூமர்ஸும் கிளம்பிச்சு, ரிஷப் பண்ட டிராப் பண்ணிட்டு ஜூரல் எடுத்துட்டு வருவாங்கன்னு. தட் இஸ் நாட் அ ரைட் டைம் இப்போன்றத நான் சொல்லியிருந்தேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோல. நல்ல அந்த ஒரு சேஞ்ச் இப்போதைக்கு அவங்க பண்ணல. ஏன்னா அது பண்ணல, ஏன்னா ஒரு சில புரிஞ்சுக்கோங்க, பண்டோட வேல்யூ எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல அவர் தான் ஹையஸ்ட் ரன் கெட்டர். நான் என்னோட வீடியோலயே சொல்லியிருந்தேன், நான் யார்கிட்ட இருந்து அதிகமா எதிர்பார்க்கறேன்னா ரிஷப் பண்ட் கிட்ட இருந்து தான் எதிர்பார்க்கறேன்னு சொல்லிட்டு என்னோட ப்ரிவியூ வீடியோல சொல்லியிருந்தேன். ஐ திங்க் பார்த்தவங்களுக்கு டெஃபினட்டா இது வந்து புரியும். அண்ட் அட் த சேம் டைம் டாஸ் வின் பண்ணிட்டு பேட்டிங் ஆடும்போது யாருமே எதிர்பார்க்கல ரொம்ப இவ்வளவு ஸ்பைஸா இருக்கும். நான் என்ன நினைச்சேன்னா, மேபி ஓகே அந்த இனிஷியல் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் வேணா இந்த ஒரு பிச்சு கொஞ்சம் ஸ்பைஸியா இருக்கும், போக போக கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டர் ஆயிடும் பேட்டிங் ஆட அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் ஓவர் காஸ்ட் கண்டிஷனா தான் ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பெருசா சன் வரல. டே 1 வெதர் ரிப்போர்ட் அதுதான். டே 2, டே 3, டே 4 வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வெயில் அடிக்க போகுது. மேபி அதுக்கப்புறம் பிச்சு கொஞ்சம் டேர்ன் ஆகலாமான்னு நான் சொல்ல வருது என்ன பாத்தீங்கன்னா, பேட்டிங்க்கு சாதகமா மாறலாமா அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரேன். அது நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்குறோம். பட் ஸ்டில் போலர்ஸ்க்கு பயங்கரமான அசிஸ்டன்ஸ் இருக்குங்க. புல்ல அப்படியே வாரி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் ஆக்சுவலா தோணுது அந்த விக்கெட்டை பார்க்கும்போது. சோ சாதா எம்சிஜி விக்கெட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கு, போலாண்டு, கமின்ஸ் இவங்க பயங்கரமா போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விக்கெட் கிடைச்சா சும்மா விட்டுருவாங்களா? டெரிஃபிக்கா போட்டாங்க. அட் த சேம் டைம் இந்தியாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. புரியுதா உங்களுக்கு? தேவையில்லாத விக்கெட்ஸ், இது இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல. இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா தாராவாக்குறாங்க அவங்க விக்கெட் எல்லாம். சோ அதனால அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அந்த ஒரு விஷயம் மாறவே மாட்டேங்குது ஆக்சுவலா. இன்னொரு விஷயம் மாறாம இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால யூஸ் பண்ற அந்த டிஆர்எஸ் ஸ்னிக்கோமீட்டர். நான் போன வீடியோலே கிளியரா சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. அந்த ஸ்னிக்கோமீட்டரை எடுத்து காயலாங்கடையில போட்டுருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் ஒரு சம்பவம் நடந்தது வாஷிங்டன் சுந்தர் விக்கெட்ல. அதாவது ஸ்னிக்கோ பேட்
கிட்டேயோ கிளவ் கிட்டேயோ வரும்போது காமிச்சா பரவாயில்ல, அதுக்கு முன்னாடில இருந்தே ஸ்டிக்கோ காமிச்சிட்டு அதுக்கப்புறத்துல இருந்தே ஸ்டிக்கோ காமிச்சிக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் பால் எது மேலேயுமே படலப்பா, இன்னும் ஸ்டிக்கோ காமிச்சுனே இருக்குன்ற மாதிரி தெரியுது. இது நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஏதோ எரரா இருக்கு இந்த டெக்னாலஜிலன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்கு கமெண்டேட்டிங் பண்ணும் போது மார்க் நிக்லஸ் இருக்காருல்ல, ஆஸ்திரேலியன் கமெண்டேட்டர், அவரே ஆக்சுவலா இந்த விஷயத்த சொன்னாரு. இந்த சீரீஸ்ல நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஒரு பர்டிகுலர் டிஆர்எஸ்ல ஸ்டிக்கோமீட்டர் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது, சம்திங் ஏதோ ராங்கா இருக்கு டெக்னாலஜி, இதை அசஸ் பண்ணணும்ன்றத அவர் கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. அண்ட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வாஷிங்டன் சுந்தர் வாஸ் நாட் அவுட். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிளவ் கிட்ட வரும்போது ஒரு ஸ்பார்க்கும் இருக்குன்றதுனால தேர்ட் அம்பையர் கொடுத்துட்டாரு. நான் இதுதாங்க ஒரு பெரிய பிரச்சனையே. அதாவது போன வீடியோல நான் ஏன் அவ்வளவு ஆர்கியூ பண்ணேன், ஜெய்ஸ்வால் அவுட் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா உனக்கு கொடுத்துருக்கிறது டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து பிளாட் லைன் தான் வருது. சோ நீ ஓவர் டர்ன் பண்ணிட்ட, அதாவது ஆன்ஃபீல்ட் அம்பையரோட விஷயத்த நீ ஓவர் டர்ன் பண்ணிட்ட, உன்னோட நேக்கடையில பார்த்து அது மூவ்மெண்ட் ஏதோ இருக்குன்னு சொல்லி எட்ஜ் தான் சொல்லி. இன்னைக்கு பர்டிகுலர் மேட்ச்ல நேக்கடையில வந்து பார்த்தா அந்த பால் பட்டுச்சா இல்லையான்னு கூட தெரியல, க்ளோஸா தான் இருக்கு. சோ கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இல்ல, ஏன்னா அந்த பக்கம் ஆன்ஃபீல்ட் அம்பையர் வந்து நாட் அவுட் கொடுத்துருக்கான். அப்படின்னும் போது ஸ்னிக்கோமீட்டர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கிளவ் கிட்ட வரதுக்கு முன்னாடியே அந்த ஒரு ஸ்பைக் வருது, அதுக்கப்புறமும் அந்த ஸ்பைக் கேரி ஃபார்வர்ட் ஆகுதுன்னும் போது அதுல ஒரு கிளாரிட்டி இல்ல. சோ அந்த ஈஸியான தேர்ட் அம்பையர் அந்த ஒரு விக்கெட்டை நாட் அவுட்னு கொடுத்துருக்கலாம். சி இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. வே ஆஃப் யூசிங் திஸ் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா புரியல. சோ ஐசிசி டெஃபினட்டா இந்த ஒரு விஷயத்துல இன்டர்வியூன் ஆகணும். ஏன்னா நான் மொத்த எல்லா இடத்துலயுமே டிஆர்எஸ்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் பாக்கலங்க. ஈவன் இந்த மெயினா நான் சொல்ல வருது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கோமீட்டர்ல அந்த அளவுக்கு பிரச்சனை நான் பாக்கல. இந்த ஆஸ்திரேலியால தான், எஸ்பெஷலி இந்த சீரீஸ்ல தான் நான் பாக்குறேன் அவ்வளவு பெரிய ஒரு குளறுபடியா இருக்கு. ஆக்சுவலி அதை இதுக்கப்புறம் அட்ரஸ் பண்ணி என்ன ப்ரோஜனம், 5 டெஸ்ட் மேட்ச் முடிய போகுது, பட் ஸ்டில் இன்னும் செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம், என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஐ திங்க் இந்த மாதிரி இன்னும் நிறைய டிசிஷன்ஸ் ஒரு மாதிரி வரும் நினைக்கிறேன், பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் ஸ்டில் வாஷிங்டன் சுந்தர் வாஸ் அண்டன் அப்படிதான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல எந்த ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸும் இல்ல. ஓகே, பாலும் எதுவும் பெருசா மூவ் ஆகல, அப்படியே தான் போச்சு. அதை அந்த அம்பையர் ஓவர் டர்ன் பண்றானா அதுக்கு வந்து கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி எப்படி அவர் பண்ண முடியும்? சரி, இன்னொன்னு ஒரு கேள்விக்குறி வந்து நின்றுச்சு, இது ஒரு பக்கம். சோ எனிவேஸ் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும். என்னதான் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டர்ல சூப்பரான ஒரு போலிங் கண்டிஷன்ஸ் கொடுத்தாலும் நீ அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். சோ அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா பிக் ஆஃப் த போலர்ஸ்னு எடுத்துக்கிட்டா ஸ்காட் போலாண்ட், யப்பா ரீசென்ட் டைம்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ்னே சொல்லலாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜோஸ் ஹேசல்வுட் உள்ள இறங்கினா ஸ்காட் போலாண்டுக்கு இந்த பர்டிகுலர் டீம்ல இடம் இல்லை. இப்படி ஒரு போலருக்கு இடம் இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஈவன் இன் லேட்டஸ்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் கூட கொஞ்சம் லைட்டா ஃபேட் ஆயிட்டே போறாரு, லைட்டா. பட் போலாண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போட்டுட்டு இருக்காருங்க. எனி கண்டிஷன்ஸ் இன் ஆஸ்திரேலியா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு த்ரெட்டா இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கிரீன் விக்கெட்டை எனக்கு பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது, ஓகே இந்த விக்கெட்ல போலாண்டு தான் சம்பவம் செய்ய போறாருன்னு. அதுக்கு இந்த மாதிரி சூப்பரா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே நல்லா போட்டாங்க. பேட் கமின்ஸ் ஒரே ஒரு விக்கெட் எடுத்துருக்கலாம், பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவரும் நல்லா போட்டாரு. ஸ்டார்க் நல்லா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் நேதன் லயன் கூட வந்து பாத்தீங்கன்னா டே 1ல ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுக்கிறாருன்னா பாத்துக்கோங்களேன். அது வந்து பாத்தீங்கன்னா டன் வித் ஹெல்ப் ஆஃப் சுப்மன் கில், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ ஆஸ்திரேலியாவை நம்ம பாராட்டியாச்சு ஒரு பக்கம், அவங்க நல்லா போலிங் போட்டாங்க. சோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அ பிக் சேலஞ்ச். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பால் வந்து சீம் ஆகும், மூவ் ஆகும், இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும், ஒரு மாதிரி டென்னிஸ் பால் பவுன்ஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான் எக்ஸாக்டா இந்த ஒரு பர்டிகுலர் சிட்னி பிட்ச்ல இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங்காவும் விளையாட முடியாது, அட் த சேம் டைம் நீங்க சர்வைவ் ஆகும் போதும் எனி டைம் நீங்க அவுட்டும் ஆகலாம். சோ அந்த மாதிரி ஒரு விக்கெட் நீங்க எனி டைம், ஈவன் தோ ரிஷப் பண்ட் வந்து 40 ரன்ஸ் ஆனாலும் செட்டில் ஆன மாதிரி உங்களுக்கு தோணாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஜென்ரலா ஒரு விக்கெட்ல நீங்க 40-15 அடிச்சிட்டீங்கன்னா செட் ஆயிட்டாண்டா, செமையா இருக்கும். செமையா பாட்டுக்கு பேட் வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து பேட்டுக்கு ஃப்ளோல வந்துகிட்டே இருக்கும், நீ பாட்டுக்கு ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்ப. ஆனா இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈவன் தோ 40-50 ரன்ஸ் அடிச்சாலுமே ஏதாவது ஒரு பால்ல நீங்க டக்குன்னு அவுட் ஆயிடலாம், நிக்காயி அவுட் ஆயிடலாம், இல்ல என்ன வேணாலும் ஆகலாம், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல அவுட் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு விக்கெட். சோ பேட்ஸ்மேன்ஸ் எல்லா பால்லையுமே ரொம்ப கவனமா பார்த்து ஆடணும். சோ போலர்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அசிஸ்டன்ஸ் இருக்கு. சோ டென்னிஸ் பால் பவுன்ஸ் போதே பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பேட்ஸ்மேனுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கும். அதுதான் இந்த விக்கெட்ல இருக்கு. சோ இதே தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருக்கும். சோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க, அது வேற விஷயம். பட் டே 2லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அந்த அசிஸ்டன்ஸ் இருக்கும், எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா சன் வரும்போது அந்த பிட்ச் ஏதாவது டிட்டரேட் ஆதா இல்ல பிளாட்டன் அவுட் ஆதான்றதை நம்ம வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சீ டுமாரோ. ஓகே, சோ நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நம்ம போவோம். நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசிட்டோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட பேட்டிங். வழக்கம் போல அனதர் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கண்டிப்பா சொல்லியானும். ஈவன் தோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து டஃப் டு பேட் ஆன் இருந்தாலுமே இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் பெட்டரா ஆடி இருக்கணும் மக்களே. ஏன்னா 4 விக்கெட் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேனா தான் தூக்கி கொடுத்தாங்க, ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் எடுக்கல. எக்ஸாம்பிள் KL ராகுல், ரிஷப் பண்ட், சுப்மன் கில். சோ இந்த முக்கியமா இந்த 3 விக்கெட் நான் சொல்ல வரேன். சோ இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி இவங்களே விக்கெட்டை தூக்கி கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஆக்சுவலா எனக்கு கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். விராட் கோலி பொறுத்த வரைக்கும் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அந்த பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சு, இருந்தாலும் அதை அவர் அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பால்ஸ் ஆனாலும் அந்த ஒரு பால்ல சக்கர் பால்ல போய் மாட்டிக்கிறாரு, அதுவும் எக்ஸாக்ட்லி போலான் கிட்ட. ஸோ அது வந்து ஒண்ணுமே சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா ஸ்பைட் ஆஃப் டூயிங் சோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் திருப்பி அதே ட்ராப்லேயே போய் நீ மாட்டறனா அதுக்கு மேல என்ன சொல்றது சொல்லுங்க. அதை பத்தி நம்ம இதுக்கு மேல பெருசா பேச வேண்டாம். பட் கேஎல் ராகுல் டெஃபினட்டா கொஞ்சம் ஆன் தி ஏர்ல ஆடாம அது எல்லாம் சாஃப்ட் டிஸ்மிசல் ஸ்கொயர் லெக்ல அப்படி தூக்கி சிப்பாய் அவுட் ஆகிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னங்க. பட் ஆனா என்ன வேணா சொல்லுங்க, ரிஷப் பண்ணிட்டு கூட புவர் ஷாட் அந்த டைம்ல ஆடினாரு, என்ன வேணா சொல்லுங்க. ஆனா சுப்மன் கில்லோட விக்கெட்டை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் வீடியோவா நான் வந்து ஒரு விஷயத்த புலம்பிக்கிட்டே இருக்கேன். என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியன் பிளேயர்ஸ் கரெக்டா அந்த டீக்கு முன்னாடி லஞ்சுக்கு முன்னாடி எண்ட் ஆஃப் த டே லாஸ்ட் பால் ஆஃப் த டேல தான் வந்து அவுட் ஆறாங்க. மெயினா அது விராட் கோலி பண்ணிட்டு இருக்காருன்ற ஒரு விஷயத்த நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கேன் எல்லா வீடியோலையும். இப்ப பாத்தீங்கன்னா சுப்மன் கில் அந்த ஒரு விஷயத்த பண்ணாரு. லாஸ்ட் பால் ஆஃப் த டே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் நேதன் லயன் மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர், அதுவும் சைட் ஸ்பின் பயங்கரமா போடுவாரு. அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து போடுற ஒரு போலரை நீங்க எதுக்குங்க டவுன் த ட்ராக் போய் ஆடணும்? நீங்க டவுன் த ட்ராக் போயிட்டு சாஃப்ட் ஹேண்ட்ஸ்ல ஆனாலும் பரவாயில்ல. ஜென்ரலா சுப்மன் கில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஹேண்ட்ஸோட ஆடுவாரு. தேவையில்லாம ஏறி போயிட்டு அந்த ஹார்ட் ஹேண்ட்ஸ்ல ஆடி ஸ்லிப்ல கேட்ச கொடுத்துட்டு அவுட் ஆனாருங்க. அன்அக்செப்டபிள். நான் கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த மன்னிக்கவே மாட்டேன். அந்த டைம்ல கொஞ்சமாவது அவருக்கு ஒரு காமன் சென்ஸ் இருந்திருக்கணும். அந்த பாலை பிளே பண்ணிட்டு லஞ்ச் ஆச்சேன்னு சொல்லிட்டு கிரீஸ்ல இருந்தே ஆட வேண்டிய பால் அது எதுக்காக ஏறி போய் ஆடினாருன்னு சத்தியமா புரியல. அனதர் பிரெயின் ஃபேட் மூமெண்ட் நான் சொல்லுவேன். எப்படி வந்து ஜெய்ஸ்வால் போன டெஸ்ட் மேட்ச்ல அந்த ஒரு ரன் அவுட் ஆனாரு, அந்த மாதிரி இதுல கில் ஆக்சுவலா பண்ணிருக்காரு நான் சொல்லுவேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடிட்டீங்க சரியா, அந்த நியூ பாலர் சர்வைவ் ஆயிட்டீங்க, டஃப் பவுலர்ஸா ஃபேஸ் பண்ணிட்டீங்க. நேதன் லைன்ற ஒரு ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அசிஸ்டன்ஸ் மேஜரா அந்த பிட்ச்ல தேர்ட் டேக்கு மேல ஃபோர்த் டே ஃபிஃப்த் டே தான் அதிகமா கொடுக்க போகுது இந்த விக்கெட். ஆனா டே 1 விக்கெட்ல நீ ஏறி போய் ஸ்லிப்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டா பத்தியா, உன்னை நான் என்னன்னு சொல்லுவேன். ஸோ நேதன் லைனோட கான்பிடன்ஸையும் நீ இன்க்ரீஸ் பண்ணிட்ட, இந்தியாவின் நடுத்தரையில் அப்படி விட்டு போயிட்டேன். ஸோ டெஃபினட்டா கில்லோட விக்கெட்டை நான் கண்டிப்பா வந்து மன்னிக்கவே மாட்டேன். ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஒரு குரூஷியல் பார்ட்னர்ஷிப் அந்த டைம்ல 40 ரன்ஸ் கோலியும் சரி கில்லும் சரி நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கில்லும் அவுட் ஆயிடாரு, அதுக்கப்புறம் கோலியும் வந்து அவுட் ஆயிடாரு ஆஸ் யூஸ்வல் அவரோட ஸ்டைல்ல அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல. அதுக்கப்புறம் இன்னொரு குரூஷியல் பார்ட்னர்ஷிப் ஒரு 45-46 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் ரிஷப் பண்ட் அண்ட் ஜடேஜா. அப்படி இப்படி 120 130 அந்த டைம்ல தான் வந்து இந்தியா அட்லீஸ்ட் ஒரு 200-220 அடிக்காதான்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அப்புறம் டக்குன்னு பேக் டு பேக் விக்கெட்ஸ் ஃப்ரம் ஸ்காட் போலன். நிதிஷ்குமார் ரெட்டியோட ஷார்ட் செலக்ஷனும் கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்துச்சு. ஏன்னா எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பாலே ஏறி போய் அப்படி விளையாடி இருக்க வேணாம். ஏன்னா பால் மூவ் ஆகுது, போலான் செமையா போட்டுட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா he could have given some respect. புரியுதா உங்களுக்கு? ஸோ he will also learn. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. he will also learn. பட் குரூஷியல் இன்னிங்ஸ் ஃப்ரம் வாஷிங்டன் சுந்தர் ஒரு சின்ன கேமியோ விளையாண்டாரு. அவரோட விக்கெட் வந்து நான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி. பட் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூஷியல் 22 ரன்ஸ் அடிச்சாருங்க. லாஸ்ட் 2 விக்கெட்டை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 40 ரன்ஸ் ஆக்சுவலா ஆட் பண்ணிருக்காங்க. இதுவே பெரிய விஷயம். ஏன்னா ஆஸ்திரேலியன் டெய்லண்டர்ஸ் மாதிரி இந்தியன் டெய்லண்டர்ஸ் ஆட மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை நம்ம வச்சுக்கிட்டே தான் இருந்தோம். அந்த வகையில ஜஸ்பிரீத் பும்ரா as a கேப்டனா போலிங் மட்டும் இல்லடா பேட்டிங்லயும் நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன்ன்ற மாதிரி அவர் அடிச்சா அந்த 22 ரொம்ப குரூஷியலா இருந்தது. இந்தியா 185 ரீச் ஆக ஒரு ஸ்டேஜ்ல 150 கூட வருவாங்களான்ற மாதிரி டவுட் இருந்துச்சு. சோ அதனால 185 வாஸ் அ பெட்டர் எஃபர்ட் நான் சொல்லுவேன். இந்த வே இந்தியா வேர் ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க இந்தியா, அதை பார்க்கும்போது 150 கூட வரமாட்டாங்களேன்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, பட் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து 185 வந்ததை நான் எப்படி பாக்குறேன்னா பாசிட்டிவா தான் பாக்குறேன். இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல பரவாயில்லடா, ஏதோ ஒரு டீசென்ட் ரன் அடிச்சிருக்காங்க. பெர்த் டெஸ்ட் மேட்ச்ல 150 அடிச்சுட்டு ஆஸ்திரேலியாவை 101 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணாங்க. சோ இந்த ஒரு மேட்ச்ல எக்ஸ்ட்ராவா ஒரு 35 ரன்னே அடிச்சிருக்காங்க. சோ அப்படி அந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு கான்பிடன்ஸை டெஃபினட்டா இந்தியா எடுத்துப்பாங்க. அண்ட் பெர்த்ல கேப்டன் பண்ணது ஜஸ்பிரீத் பும்ரா. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் எஸ்சிஜி டெஸ்ட்லயும் கேப்டன் பண்ணிட்டு இருக்கிறது ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் நிஜமா இட்ஸ் கோயிங் டு பி an எக்ஸைட்டிங் டே டூங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த ஒரு ஸ்பைசி விக்கெட் இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் போலர்ஸ். ஒரே ஒரு விஷயம் தான், ஜஸ்பிரீத் பும்ராக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ்? அங்கதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். அண்ட் மோர் ஓவர் இந்தியா 2 ஸ்பின்னர் வச்சு போயிருக்காங்க. இந்த ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு தான் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து பாத்தீங்கன்னா he will also be coming into the equation. அவருக்கும் சில ஓவர்ஸ் கொடுக்கணும். ஏன்னா வெப்ஸ்டர் போட்டார் பாத்தீங்களா ஆஸ்திரேலியாவுக்கு, விக்கெட் எடுக்கலனாலும் அவர் நிறைய ஓவர்ஸ் போட்டார். சோ தட் மெயின் போலர்ஸை பேட் கமின்ஸ்னால ரொட்டேட் பண்ண முடிஞ்சது ஈஸியா. அந்த மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டியும் பாத்தீங்கன்னா அந்த 128-129 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லைன் அண்ட் லென்த்ல இந்த கிரீன் விக்கெட்ல போட்டாருன்னா அவருமே சம்டைம்ஸ் எஃபெக்டிவா இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஜஸ்பிரீத் பும்ரா எப்படி அவரோட போலர்ஸை ரொட்டேட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா பெர்த்ல நல்லா பண்ணாரு. சின்ஸ் ஒரு கேப் வந்துருச்சுல, 3 டெஸ்ட் மேட்ச் கேப் வந்துருச்சுல, ஸோ திருப்பி எப்படி இதை அப்ரோச் பண்ண போறாருன்ற மாதிரி நான் கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அந்த டே 1 கிரிக்கெட் எப்படி இருந்துச்சு அண்ட் டே 2 எப்படி இருக்க போகுது?
புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அந்த சாம்கான் ஸ்டார்ஸ் சம்பவம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பும்ரா, சாம்கான் ஸ்டார்ஸ் நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்டா கவாஜா விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே பாஞ்சிக்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மூமெண்ட்லாம் பயங்கரமா மாசா இருந்துச்சு. அது எல்லாமே ஓகே. ஸோ டே 2க்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பில்டப் மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். உங்களோட கருத்துக்கள் எது இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.